அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தில் நல்லது பண்ணணும்னு நினச்சா அது மக்களால் மட்டும்தான் முடியும். தனி மனிதனால் பண்ணவே முடியாது. நான் தான் பண்ணிக்கிட்டேன்னு பெருமை பேசுறதை விட நம்மளால் மொத்தமாக சுமக்கவும் முடியாது. என்னால் எவ்வளோ சுமக்க முடியும்? என்னால் ஒரு 100 பேர் சுமக்க முடியும். உங்களால் ஒரு 10 பேர் சுமக்க முடியும். அவரால் ஒரு 2 பேர் சுமக்க முடியும். அப்போது யாரால் என்ன முடியுமோ அதை சுமக்கலாம். ஆனால் சுமக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் தான் வாழ்க்கை. அந்த நல்ல எண்ணம் கொண்ட உங்களை எல்லாம் தமிழ்நாடுலேருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு சரவணனுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இப்போலாம் மனிதர்களை பார்க்கறது தான் கஷ்டமாக இருக்கு. மனிதர்கள்னா மனுஷனா தெரிகிறவங்களாம் மனுஷன் இல்லை. மனிதனுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. உண்மையில் மனிதனாக நம்ம இருந்தோமா தெய்வம்னு ஒன்று இங்கே தேவையே இல்லை. ஏன்னா தெய்வம் நம்மகிட்டே இருக்கு. நீ திருப்பதி போய் சாமி கும்பிட வேண்டியதில்லை, திருத்தணி போய் சாமி கும்பிட வேண்டியதில்லை, இல்லை வேளாங்கண்ணி போய் சாமி கும்பிட வேண்டியதில்லை, இல்லை நாகூருக்கு போய் சாமி கும்பிட வேண்டியதில்லை. சாமிங்கிறது நம்ம மனசுலேயே இருக்கு. அந்த சாமி குணத்தை, அந்த தெய்வ குணத்தை கண்டுபிடிச்சி இவர்கள்லாம் மனிதர்கள், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க பெரிய ஹீரோக்கள் இல்லை, இவங்க பெரிய செலிபிரிட்டி இல்லை, ஆனால் இவங்கெல்லாம் சாதனையாளர்கள். இந்த சாதனை அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு. முதல்ல மனிதனுக்கு எது தேவை? சாப்பிடும்போது, பசிக்கும்போது சாப்பாடு தேவை. ஆனால் சேவை பண்ணும்போது முதல்ல நமக்கு பாராட்டு தேவை. அந்த பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களை மாதிரி நாளைக்கு 10 பேர் உருவாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 500 பேர் வந்திருக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பாராட்டப்படும் போதோ இல்லை அங்கீகாரம் பண்ணப்படும் போதோ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுடைய சேவையை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. உங்களோட போட்டோஸ் பேப்பர்ல வரும், இல்லை டிவியில் வரும், இல்லை குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அதெல்லாம் வரும். அப்போ பார்க்கும்போது நம்ம கூட இருந்த ஒருத்தன் நல்லா பாராட்டப்படுறானே, நம்மளும் அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். அப்போது ஒருத்தர் 2 பேர் ஆவாங்க, 2 பேர் 4 பேர் ஆவாங்க. ஒருத்தர் 2 பேர் ஆகிறது கஷ்டம், 2 பேர் 4 பேர் ஆகிறது கஷ்டம். ஆனால் 4, 8, 8, 16, 16, 32 ரொம்ப ஈஸி. அப்போது இது போன்ற மனிதர்களை கண்டுபிடிச்சி சரவணை நீங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பசிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே மேடையில் நிற்கிறதால ஏதோ எல்லாரும் ஒன்றா யூனிஃபார்ம் மாதிரி ஒரு பட்டு வேட்டியோ பட்டு சட்டியோ போட்டிருக்கிறதால நான் ஏதோ டாட்டா பிர்லா பையன் நினச்சக்கூடாது. நீங்கள் உங்களை மாதிரி சாதாரண மத்தியதர வர்க்கத்திலேருந்து ஒரு ஆசிரியரோட மகனாக பிறந்து 4 பேர் நான் எங்கள் அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி 4 பேர். இந்த 4 பேருக்கு சாப்பாடு போட எங்கள் அப்பா 4 வேலை பண்ணணும். எங்கள் அப்பா ஆசிரியர், விவசாயி, நெசவும் செய்வார். அப்போ இந்த 4 வேலை அவர் பண்ணாதான் எங்களுக்கு 3 வேலை சாப்பாடு போட முடியும். இதில் பல நேரங்களில் 2 வேலை சாப்பாடோட கூட நாங்கள் இருந்திருக்கோம். நான் மணிவண்ணங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் வரும்போது இப்போ இருக்கிற சினிமா துறை அப்போ இல்லை. நாங்கள் வரும்போது அது அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு. பல நேரங்களில் 2 பேர் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ என் மணிவண்ணன் சார்ட்டு 4 பேர் இருப்போம். அப்போ சாப்பிடும்போது 2 பேர் தான் சாப்பாடு போடுவோம். அப்போ அந்த 2 பேர் எழுந்து போயிடணும். இல்லை 4 பேர் 2 பேர் சாப்பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும் இல்லையா? சும்மா சாப்பிடக்கூடாது. ஆனால் சாப்பாட்டுக்காக நம்ம போகாமல் இருந்தால் வேலை போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா, அந்த மத்தியான நேரத்துக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கா மாதிரி வெளியே போய் சாப்பிட போகிற மாதிரி போயிடுவோம். வெளியே போய் சாப்பிடலாம், ஆனால் காசு வேணுமே. இங்கே சாப்பாடு இருக்குது ஆனால் மரியாதை இல்லை. வெளியே போனால் மரியாதை இருக்குது ஆனால் காசு இல்லை. நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் ஒரு 1 hour வெளியே போயிட்டு ஏதோ சாப்பிட்டு வந்த மாதிரி திரும்பி வருவேன். அப்போ யாராவது சாப்பாடு கூப்பிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, உண்மையில் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசிக்கும் போது நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது 1 கோடி ரூபாய் கையில் கொடுத்தா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம். அப்போது சரவணன் பல லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயே கையில் கொடுத்தா. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதை நினைக்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு 100 பேர் சாப்பாடு போடுறீங்க, 1000 பேருன்னா அது 1 லட்சம் பேர் ஆச்சு. அப்போ 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சா அது நடக்காது. நான் 10 லட்சம் பேர் சாப்பாடு போடணும்னு நினச்சா அது தனி மனித சாகசம். ஆனால் அந்த 1 லட்சம் பேரை நான் ஒன்றா சேர்த்து அவன் மூலம் நான் 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுவேன்னு நினைக்கிறது இல்லையா? அது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இன்னைக்கு செயலா மாதிரி இருக்கு. அதுக்கான விதை தான் நீங்க எல்லாரும். அப்போ கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு
ஈடு இணையே கிடையாது. பசியாரவனுக்கு பசி போகும். ஆனா நீங்க ஒருத்தனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்து பாருங்க, அவன் வந்து கையெடுத்து உங்களை கும்பிடுவான். நீ கடவுளுக்கு அப்புறம் சாப்பாடு போறவன் தான் கும்பிடுவான். நீங்க வேற யாராவது கையெடுத்து கும்பிடுவானான்னு பாருங்க. அது போல இப்ப எனக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா என்ன, இப்ப சரவணன் எனக்கு பணம் கொடுத்தாருன்னா என்ன நினைப்பேன், 50,000 கொடுத்தாரா, 1 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே நினைப்பேன். 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே நினைப்பேன். ஆனா சோறு போட்டார்னா என்ன பண்ணுவேன், என்னால என்ன முடியுமோ அதை தான் நான் சாப்பிடுவேன். அப்ப தர்மத்துக்கு இங்க ஒரு அளவு இருக்கு. அதிகமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேணும் வேணும் வேணும்னு கேட்க வேண்டிய இடம் இதுவும் இல்லை. அப்போ சோறு போடும்போது அவன் மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்துற வாழ்த்துக்கு கடவுள் நம்மளை வாழ்த்துற மாதிரி தான். அது மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சரவணனை போல உருவாகி பக்கத்தில் இருவனுக்கு நீங்கள் வந்து பசியாற்றுற ஒரு குடியில் நீங்கள் ஒரு பங்காக இருந்து தமிழ்நாட்டில் பசியில்லாத மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு உருவாக வேண்டும். அதில் உங்கள் அனைவருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.